நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முதல்வரை ஏமாற்றி மொத்த கட்சியையும் காலி செய்த திமுக உடன்பிறப்புகள். உண்மையாக திமுகவினர் ஏமாற்றுகின்ற விஷயத்தை முதல்வர் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தார் என்றால் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன்டா, நீங்கள் முதல்ல கட்சி விட்டு வெளியே போங்கடா என்று காட்டமான கருத்தை தெரிவித்து இப்படி ஏமாத்தினவங்களை முதல்ல கட்சி விட்டு நீக்குவார். அந்த அளவுக்கு முதல்வரையே ஏமாற்றி இருக்கின்றார்கள் திமுக உடன்பிறப்புகள். அதை முதல் செய்தியாக பார்க்கலாம். ரெண்டாவது செய்தி, அண்ணாமலையை சீண்டிய சேகர்பாபு. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு அண்ணாமலை எதற்காக சீண்டணும் அப்படின்ற செய்தி. மூன்றாவதாக, இன்னைக்கு தமிழகத்தை ஆள்வது யார்? ஸ்டாலின் ஐயாவா அல்லது எடப்பாடி பழனிசாமியா? ஏன்னா இந்த சந்தேகம் எனக்கு வரல, சேகர்பாபு அவர்களுக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு ஆள்வது எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை கண்டபடி வசைப்பாடி இருக்கின்றார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மீது தான் கோபமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லிட்டு உண்மையாகவே இன்றைக்கு ஆளக்கூடிய முதல்வரை வசைப்பாடி இருக்கின்றாரா சேகர்பாபு? மறைமுகமாக முதல்வரை அட்டாக் பண்ணியிருக்கின்றாரா? உள்ளத்தில் இருப்பதை உதட்டலை இப்போது உதித்திருக்கின்றாரா? ஏன் சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லணும், பிறகு விமர்சனம் பண்ணணும்? அதையும் சேர்த்தே பார்த்துடலாம். அதற்கு முன்பாக முதல்வரை ஏமாத்தின அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுங்க. இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது உடன்பிறப்புகள் முதல்வரை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுங்க. முதல்வர் திருவாரூர் போயிருக்கிறாரு, வீதிகளில் ரோட் ஷோ நடத்தினார். அதை பற்றி ஊடகங்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் வீதி வீதியாக சென்றார், வாக்காளர் இடத்துல வாக்குகளை சேகரித்தார் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இன்னைக்கு காலையில் வீடு வீடாக சென்றார் முதல்வர். ஓரணியில் தமிழகம். அதன் அடிப்படையில் புதிதாக வாக்காளர்களை திமுகவில் இணைத்தார் அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்தி வந்தது. அந்த வீடியோவை இன்னொரு முறை நீங்கள் பாருங்கள். நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டில் ஏற்கனவே நம்ம முதல்வரை சந்தித்த ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே திமுகவில் இருக்கிறவங்க தான். திமுகவில் இருக்கிறவங்களை மீண்டும் நம்ம முதல்வர் அவர்கள் எதற்காக திமுகவில் சேர்க்கணும்? திமுகவில் உறுப்பினராக இல்லாத புதிய நபர்களுடைய வீட்டுக்கு சென்று திமுக சாதனையை சொல்லி, இந்த 4.25 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி, முதல்வருடைய செயல்பாடுகளை சொல்லி, திமுகவில் எதற்காக நீங்கள் இணைய வேண்டும்? மத்திய அரசாங்கம் எப்படி நம்மளை புறக்கணிக்கிறது? எடப்பாடி கடந்த காலங்களில் எப்படி உரிமையை விட்டு கொடுத்தாரு? ஸோ தொடர்ந்து தமிழகமானது முன்னேறி கொண்டு இருக்கிறது. இப்படி முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். அதனால் திமுகவில் இணையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் இல்லாதவர்களை திமுகவில் இணைக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை ஏற்கனவே முதல்வருடனே ஃபோட்டோ எடுத்துக்கொண்டவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களை அப்படியே திமுகவில் இணைப்பது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. ஓரணியில் தமிழகம் என்ற அடிப்படையில் உண்மையாகவே வீடு வீடாக சென்று திமுக சாதனைகளை சொல்லி புதிய வாக்காளர்களை திமுக உறுப்பினராக சேர்க்குறாங்களா? இல்லை வாக்காளர் அடையாள அட்டை, அப்படி இல்லைன்னா வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு அதில் இருக்கின்ற ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி ஓடிபியை கேட்டு வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் திமுக இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன்னா 5 நாளில் 31 லட்சம் பேர் திமுகவில் இணைந்திருக்கின்றார்களாம். இது மாபெரும் சாதனையாம். நெட்வொர்க் பிரச்சனை இருக்குதான், ஓடிபி கிடைக்க மாட்டேங்குதான். அதனால் கூடுதலாக நிறைய பேரை சேர்க்கலாம் என்று பார்த்தா கூட சேர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குதான். சர்வரே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆயிருதான். அது மாதிரி சாரசாரியாக திமுக சாதனையை சொன்ன பிறகு திமுகவில் நிறைய பேர் சேர்றாங்களாம். ஆனால் முதல்வரை திமுககாரன் வீட்டுக்கு அழைத்து சென்று மீண்டும் அவனை திமுக நினைச்சாங்க பாருங்க. உண்மையாகவே இவங்க புதிய வாக்காளரை சேர்த்து கட்சியை வளர்க்குறாங்களா, இல்லை முதல்வரை ஏமாற்றி கட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் திமுக நிர்வாகிகளை பார்த்து, டேய் என்னையே ஏமாத்துறீங்களாடா, நான் இல்லாத போது எப்பேற்பட்ட வேலையை பார்ப்பீங்க, உங்களை நம்பினா அவ்வளோதாண்டா அடுத்த தேர்தலில் நாமத்தை தாண்டா போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் முதல்ல கட்சி விட்டே நீக்கணும். துளி கூட நேர்மை இல்லை. இல்லை நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் போயிட்டு, என்னடா இது என் ஃபோட்டோலாம் இருக்குது, என்ன கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, ஏன்டா இந்த வீட்டுக்கு என்னை கூட்டின்னு வந்தீங்க, ஏற்கனவே அவன் தான் திமுக இருக்கானே, ஏன்டா அவன் வீட்டுக்கு என்னை கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு கேட்கவா போகிறாரு?
நம்ம எந்த வீட்டுக்கு கூட்டு போனாலும் அமைதியாக வர போகிறாரு முதல்வர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்ய போகிறாரு. அவர் என்ன சிந்திக்கிறாரா ஒன்றா, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஆகிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக காரன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உறுப்பினரை சேர்த்தாங்களோ என்னமோ தெரியலைங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் செம வைரல் ஆகிட்டு இருக்கிறது. திமுக காரன் வீட்டுக்கே போய் திமுக காரனை திமுகவில் சேர்ப்பதில் என்னடா பெருமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல்லாம் செய்தது யாரோ ஒரு புதிய ஆள் கிடையாது, நம்ம முதல்வருடனே இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள். இரண்டாவது பூண்டி கலைவாணன் அவர்கள், கலைஞருடன் அரசியல் செஞ்சவர். இப்போ ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கக்கூடியவர். நம்ம உதயநிதி அவர்களை வந்து சார்ட் வண்டியில் உட்கார வச்சு வீதி வீதியாக திருவாரூர் வீதி வீதியாக அழைத்து சென்றவர் இந்த பூண்டி கலைவண்ணன் அவர்கள். அவர் மட்டும் கிடையாது, டிஆர்பி ராஜா அவர் தான் ஐடி விங்ஸினுடைய தலைவர், தொழில்துறை அமைச்சர். ஸோ இப்படி இந்த பெரும் புள்ளிகள் தான் வந்து திமுக காரன் வீட்டுக்கே முதல்வரை அழைத்து சென்று திமுக காரனை மீண்டும் திமுகவிலே சேர்த்துருக்காங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு வீட்டுக்கு தான் அப்படி அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தா முதல்வர் ஒரு 4 வீட்டுக்கு போன காட்சிகளை நான் டிவியில் பார்த்தேன். அந்த 4 வீடும் திமுக காரனா வீடாக தான் இருக்குது. ஸோ திமுக காரனுக்கு போய் திமுக சாதனையை சொல்லணுமா, அவனை கட்சியில் சேர்க்கணுமா, எப்படிலாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க. ஸோ திமுக காரங்க என்றாலே பொய் புழுவு தான் அப்படின்றது எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. அதை முதல்வர்கிட்டயே கைவரிசை காட்டுவது முதல்வர் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறான்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கரைந்து கொண்டு வருது. புதிய வாக்காளர் வீட்டுக்கு நம்ம முதல்வரை அழைச்சி சென்றோம் என்றால் நான் அதிமுக காரன்னு சொல்லிவிட்டானா என்ன பண்ணுறது, மீடியா இருக்கின்ற பொழுது. இல்லை திமுகவில் இல்லாத ஒருத்தர் வீட்டுக்கு போய் முதல்வர் உட்கார வச்சுக்கிட்டு ஏன்பா திமுகவில் சேருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்களுக்கு கட்சிலாம் வேணாங்க, யார் நல்லா ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு போவோங்க அப்படின்னு மீடியாவுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால தான் புதியவர் வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் திமுக காரன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறாங்க. அதில் ஒரு சேஃப்டி இருக்குது. திமுக காரன் தான் மகிழ்ச்சியாக வரவேற்பான், கை கொடுப்பான், கொண்டாடுவான். அது முதல்வருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், மீடியாவில் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதனால தான் கட்சிக்காரன் வீட்டுக்கு அழைத்து சென்று கட்சியில் சேர்த்துருக்காங்க போல இருக்குது திமுக உடன்பிறப்புகள். 4.25 ஆண்டு ஆட்சி நடந்திருக்கிறது, மக்கள் கடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றது இது மூலம் நல்லா தெரியுது. அதனால தான் புதிய உறுப்பினர் வீட்டுக்கு முதல்வர் அழைத்து செல்லாமல் திமுக காரன் வீட்டுக்கு அழைத்து சென்று உறுப்பினராக சேர்த்துருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் செமையாக கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வை. ரெண்டாவது, அண்ணாமலையை சீண்டிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எப்படி பொட்டி பாம்பா இவங்க அடங்கி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை அண்ணாமலை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் பரவாயில்ல, கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய இந்த கழகத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு. அந்த அண்ணாமலையையும் 2 முறை இந்த இயக்கம் மண்ணை கவ வைத்திருக்கின்றது. அவர் தலைமையிலே இருந்தபோது தான் பாண்டிச்சேரி உட்பட 40-40ஐயும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு அண்ணாமலை இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, 100 அண்ணாமலைகள் 100 எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். இது அண்ணாமலை இருக்கின்ற போது சொல்லியிருக்கணும். அண்ணாமலையும் அதிமுகவும் ஒன்றா இணைஞ்சிருக்கும் போது சொல்லியிருக்கணும். ஆனால் அரசியல் களத்துக்கு வந்து 5 ஆண்டு காலம்தான் ஆகுது அண்ணாமலை. 5 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற அண்ணாமலையை அவர் அரசியல் விட்டு ஒதுங்கி 5 மாதம் ஆச்சு. இன்னுமா அண்ணாமலையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய பலம் என்னன்றது தெரியுது, அவருடைய பவர் என்னன்றது நல்லா தெரியுது. சேகர் பாபு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இல்லை ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா என்று தெரியாமல் ஒளரி கொட்டியிருக்கிறாரு. அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. இன்றைய முதல்வர் வாய்க்கிழியே பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அவருடைய ஆட்சி காலத்தில் 8/3/2017 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரியில் சுமார் பள்ளிக்கூட துணை கட்டிடங்களை 11 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைத்திருக்கின்றார். ஏன் யார் முதலமைச்சர் என்று தெரியாத அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தையை விட்டார். தமிழக அரசாங்கமானது ஏகப்பட்ட கடன் வாங்குது, வருமானமும் எக்கச்சக்கமாக வருது. ஆனால் அந்த பணமெல்லாம் எங்கே போகுது? அந்த பணத்தை வச்சு இந்த 4.25 ஆண்டில் ஒரு கல்லூரி கட்டியிருக்கலாமா இல்லையா? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? இல்லை ஒரு கலை கல்லூரியை தாண்டி சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா?
எதையுமே கொண்டு வரல. ஆனால் நாங்கள் அரசாங்க பணத்தை வைத்து ஏகப்பட்ட கல்லூரிகளை கொண்டு வந்தோம். ஒரே வருஷத்தில் 15 மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வந்தோம். எங்களால் முடிந்தது, ஏன் திமுகவில் முடியல? கடன் வாங்குகிற பணமும் வருகின்ற வருவாயும் எங்கே போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். ஏன்னா வருகின்ற வருவாய் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் இந்த அறநிலையத்துறையிலிருந்து காசு எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க. கவர்மெண்ட் பணம் எங்கே போச்சு, ஏன் இந்த அறநிலையத்துறையில் போய் கை வைக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக கேட்டார். இப்போது திமுகவில் இருக்கிறவங்க என்ன பதிலளிக்கணும்? அரசாங்கத்தில் நாங்கள் வாங்குகின்ற கடமாக இருந்தாலும் சரி, வருகின்ற வருவாயாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் போதுப்பா, பணம் மீறலை. மாணவர்களுக்கு கல்லூரி கட்டி கொடுக்கணுமா இல்லையா? கல்வி பணி என்பது சிறந்தது அல்லவா? ஒரு மாணவனுடைய நிரந்தர சொத்து கல்வி அல்லவா? அதனால் இந்த அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து நாங்கள் கல்லூரி கட்டி கொடுக்குறோம். தமிழக அரசாங்கத்துக்கு வருகின்ற வருமானமானது பத்தலப்பா. ஒன்றிய அரசாங்கமானது நிதியை தரலப்பா, சிறப்பு திட்டங்களை தரலப்பா. தொடர்ந்து தமிழக அரசாங்கத்தை டெல்லி அரசாங்கமானது வஞ்சிக்குதுப்பா. அதனால் கோயில் பணத்தை நம்ம கை வச்சு தான்ப்பா ஆகணும், நம்மளுக்கு பற்றாக்குறை இவ்வளோ இருக்குதுப்பா அப்படின்னு தமிழக அரசாங்கம் வாங்குகின்ற கடன் எதுக்கு போயிருக்குது, எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, ஏன் கோயில் பணத்தில் கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரியான ஆளுமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்க கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்தியா, கடந்த காலங்களில் இவரே இந்த அறநிலையத்துறையில் காசு எடுத்து கூடுதல் கட்டிடங்களை கட்டி திறந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் கல்லூரி திறந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி திறந்திருக்காங்க. பக்தவச்சலம் அவர்கள் கல்லூரி திறந்திருக்காங்க. எது இந்த அறநிலையத்துறை காசு எடுத்து ராஜாஜி, அண்ணா, காமராஜர் என்று சொல்லிட்டு எல்லாருமே இந்த அறநிலையத்துறையில் காசு எடுத்து கல்லூரிகள் கட்டியிருக்காங்க. ஏதோ நாங்கள் மட்டும்தான் கட்டின மாதிரி எடப்பாடி பழனிசாமி பழி போடுறாரு. தான் கூடுதல் கட்டிடத்தை கோயில் காசு எடுத்து கட்டி திறந்திருக்கும் என்பது கூட எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கோயில் பணத்தில் கல்லூரி கட்டக்கூடாதா? படிப்புனா ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவல? முழு சங்கியாவே மாறிட்டாரா? தொடர்ந்து தமிழகத்தை மத்திய அரசாங்கமானது வஞ்சிக்குது. எந்தெந்த முறையில் ஜிஎஸ்டி முறையாக நமக்கு பணத்தை தரது கிடையாது. இரண்டாவது, கல்விக்கான நிதி 2150 கோடி தரவே இல்லை. கீழடியை அங்கீகாரம் பண்ணலை. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கவே இல்லை. தொகுதி மறுவரையில் தமிழகத்துக்கு துரோகம் பண்ண போகிறாங்க. இப்போது வாக்காளர் சிறப்பு திருத்தம். இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு மானயனம் இல்லாமல் கோயில் நிதியிலிருந்து எடுத்து கல்லூரி கட்டலாமா என்று கேட்கின்றார். உங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? நீங்கள் பதவியை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்க. கொடுத்த கட்சியை நீங்கள் காப்பாற்றல, பாஜகவில் போய் அடகு வைத்து விட்டீர்கள். நீங்கள் எங்கெங்கே தமிழகத்தை மீட்க போகிறீங்க? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போமா? அது கூட தமிழ்நாட்டை மீட்போம் என்று இல்லை. இந்த சங்கிகள் பார்த்தீங்கன்னா தமிழகம் என்று சொல்லுது. அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமியும் தமிழகம் என்று சொல்கிறாரு. தமிழ்நாடு என்றாலே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆவலை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கோயில் பணத்தை நீ எடுக்கலையா, நீ எடுத்த நானும் எடுத்தேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசாங்க பணத்தையும் செலவு செஞ்சோம் கல்விக்காக, கோயில் பணத்தையும் எடுத்து செலவு செஞ்சோம். ஆனால் நீங்கள் வெறுமனே கோயில் பணத்தை மட்டும் எடுத்து செலவு செய்கிறீங்களே, அப்போ அரசாங்க பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அரசாங்க பணம் எங்கே போச்சு என்ற கேள்விக்கு அரசாங்க பணத்தினுடைய விவரங்கள் தானே தெரிவிக்கணும். திமுகவில் இருக்கிறவங்க அதை தெரிவிக்க மாட்டுறாங்க. நம்ம கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாதாப்பா? எடப்பாடி பழனிசாமி என்னப்பா நினைக்கிறாரு? மாணவர்கள் படிக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அவர் ஒரு துரோகிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதலமைச்சரும் பார்த்திங்கன்னா வசைப்பாடி இருக்கின்றார். ஸோ இந்துக்கள் கோயில் வளர்ச்சிக்காக காசு போடுறாங்க, அந்த காசை திமுக ஆட்டையை போடுது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பற்ற வச்சுட்டாரு. இப்போ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கோயில் விஸ்திரிப்புக்காக கோயில் இருக்கக்கூடிய பணத்தை இந்த அறநிலையத்துறையானது எடுத்து செலவு பண்ணல. கல்லூரி கட்டுறோம், பள்ளி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமிஷன் அடிக்கிறாங்க கோயில் பணத்தில் அப்படின்னு இன்றைக்கி இந்து மக்கள் ஒருவேளை திமுக மீது தப்பான அபிப்பிராயம் கண்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மை வாக்கு இல்லை என்றால் திமுக வெற்றி பெற முடியவே முடியாது. ஏற்கனவே இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்ற முத்திரை வேற குத்திருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காசை செலவு பண்ணாமல் இந்த அறநிலையத்துறை காசு எடுத்து நீங்கள் வாகனங்கள் வாங்குவது, கல்லூரி கட்டுவது, கமிஷன் அடிப்பது, சுகபோகமாக வாழ்வது என்று கோயில் என்றாலே திமுக காரனுக்கு கண்ணு உறுத்துது என்று சொன்னது இன்னைக்கு முதல்வரிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் கதற விட்டுருக்காங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமி கடுப்பு ஏற்றினதுனால தான் இன்னைக்கு சேகர்பாபு அவர்களுக்கு யார் முதலமைச்சர் என்ற விஷயமே மறந்து போய் ஒளரி கொட்டி தீர்த்திருக்கிறாரு. பாஜகவுடன் கூட்டணி வச்சாலும் வச்சாங்கப்பா. இன்னைக்கு முதல்வரிலிருந்து கூட்டணி கட்சிகள் இருந்து திமுக இருக்கிற அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டார். பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர், ஆனால் அவர் வார்த்தையில் அவர் நிலையாக இல்லை, போய் மானயனை விட்டுட்டு மீண்டும் அதே கட்சியுடன் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிப்பாரா?
மக்களிடத்தில் என்ன சொன்னார், நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் பாஜகவுடன் சொன்னார். இப்போ ஏன் வச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வச்சுட்டு போகும். ஏன் திமுக காரங்க வந்து புலம்புறாங்கன்னு நமக்கு தெரியல. இதுலேருந்தே தெரியுது நல்ல பயம் வந்து விட்டது என்று சொல்லிட்டு. ரெண்டாவது, கட்சியில் இருக்கிறவங்களாம் நேர்மையாக இல்லை, முதல்வரை ஏமாத்துறாங்க. முதல்வர் கூட இருக்கின்ற போதே பக்காவாக ஏமாத்துறாங்கன்னா முதல்வர் இல்லாத போது எப்படிலாம் ஏமாற்றுவாங்க. அதனால் திமுக கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை காப்பாற்றுவதற்கு முதல்வரே களத்தில் இறங்கினா தான் யாரையும் நம்பாமல் பார்க்கலாம். திமுக 2026 வெற்றி பெறுகிறதா? 2 நாள் பிரச்சாரத்துக்கே வந்து 24 மணி நேரம் கதறிக்கொண்டு இருக்கின்றார்கள் திமுகவில் இருக்கிறவங்க. எடப்பாடி பழனிசாமி 2 நாள் பிரச்சாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்றி நண்பர்களே.